தொடர்ச்சியா தென் மாவட்டங்கள்ல இருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து கடந்த ஆட்சி காலத்திலுமே இருந்து இதை தடுக்க தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இல்ல கேரளா வந்து இந்தியாவுல இருக்கா, வெளிநாட்டுல இருக்கா, துபாயில இருக்கு. அதனால எல்லா பொருளும் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். வாங்க, இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கடத்தப்படுவது அது அவங்க தவறு பண்ணாங்கன்னா அதே தவிர நம்ம செய்யக்கூடாது. பேசுகிறவர் வேற யாரும் இல்லை, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். பக்கத்தில் நிற்கிறது வேற யாரும் இல்லை, திமுகவினுடைய நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்து விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுனது தான் இந்த செய்தி. கேரளாவுக்கு கனிம வளங்கள் எடுத்து செல்வதில் என்ன தவறு? அதெல்லாம் சரிதாங்க, லாரிகளெல்லாம் சிறை பிடிக்காதீங்க, கேரளாவுக்கு எந்த தடையும் இல்லாமல் கனிம வள லாரிகளை அனுப்புங்கள் என்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார்கள் திமுகவினுடைய பிரதிநிதிகள். 5 வருஷமாக என்ன பேச்சு பேசிட்டு இருந்தீங்க? எங்களுக்கும் கனிம வள கடத்தலுக்கும் தொடர்பே இல்லை, கனிம வள கடத்தலை நாங்கள் செய்யலைங்க, நாங்கள் இதுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு தாங்க வர்றோம், ஒன்றிய அரசு தான் காரணம், நீதிமன்றம் தான் காரணம் என்று ஒன்றிய அரசின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் பழி போட்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போது இவங்க என்ன செய்கிறாங்க? கேரளாவுக்கு கனிமங்கள் செல்வதை ஏன் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், அத்தனை லாரிகளையும் கேரளாவுக்கு அனுப்புங்கள் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். அப்போ 5 வருஷமாக நீங்கள் செஞ்சதெல்லாம் நாடகம் தானே, பித்தலாட்டம் தானே, பொய் தானே. அதை மக்கள் அப்போதே உணர்ந்து விட்டார்கள். இப்போது அதை நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். கேரளா என்ன துபாயிலையா இருக்குது? கேரளா எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேள்வி இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே. கேரளாவில் மலைகள் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. மலைகள் இருக்கிறது. அந்த மலைகள் வெட்டி உடைக்கப்பட்டு ஏன் தமிழ்நாட்டிற்கு எடுத்து வரப்படவில்லை, அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா உங்களிடம்? தமிழ்நாட்டினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு என்ன காரணத்திற்காக கேரளாவுக்கு அனுப்ப வேண்டும்? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எதுக்கு இப்போ இவங்க ஏன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த கனிமவள கடத்தல் லாரிகளால் அவ்வளவு விபத்துகள், நூற்றுக்கணக்கான மரணங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான விபத்துகள் தொடர்ந்து. சமீபத்தில் நடந்த ஒரு விபத்து, அதாவது தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த கனிமவள கடத்தல் லாரியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விபத்தில் ஒரு கல்லூரி மாணவி பரிதாபமாக படுகொலை செய்யப்படுகிறார், விபத்தில் மரணம் அடைகிறார். மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. அதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கனிமவள லாரிகள் கன்னியாகுமரி மாவட்ட எல்லைக்குள் வரக்கூடாது, கன்னியாகுமரி மாவட்டத்தின் வழியாக நீங்கள் கேரளாவுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவு போடுறாரு. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது இப்போது வரைக்கும் நடைமுறையில் இருந்து வருகிறது. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அண்டை மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலிருந்து கனிமங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு போயிட்டு இருந்து இல்லையா, அந்த லாரிகள் எல்லாமே இந்த உத்தரவை தொடர்ந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லாரிகள் எல்லாம் கேரளாவுக்கு அனுப்புங்க, கேரளாவுக்கு போட்டுங்க என்றுதான் இவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். திராவிட மாடல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் செய்தது. அதிகாரம் இல்லாமலே இவ்வளவு வெளிப்படையாகவே ஒரு அரசியல் அழுத்தத்தை, ஒரு மிரட்டலை கொடுக்கிறார்கள் என்றால், அதிகாரம் இவர்களுடைய கைகளில் இருந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு அரசியல் விளையாட்டுகளை விளையாடி இருப்பார்கள். இந்த கனிமவள கடத்தலில் எவ்வளவு மோசடிகளை இவர்கள் செய்திருப்பார்கள். எதுக்குங்க கொடுக்கணும்? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளா இல்லை கேரளாவினுடைய பிரதிநிதிகளா? அண்ணன் ஆஸ்டின் அவர்கள், நீங்கள் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினரா இல்லை திருவனந்தபுரம் சட்டமன்ற உறுப்பினரா? யாருடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், நீங்கள் கேரளாவினுடைய சட்டமன்ற உறுப்பினரா? நீங்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக நிற்க வேண்டுமா இல்லை கேரளாவினுடைய நலனுக்காக நிற்க வேண்டுமா? கேரளாவுக்கு கனிமங்கள் போகாதது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்குள்ள கனிமங்களை எல்லாம் கேரளாவுக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால், எங்களுக்கு கட்டுமானத்திற்கான பொருட்களுக்கு நாங்கள் எங்கே செல்வோம்? கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எங்கே செல்வார்கள்? தமிழ்நாட்டு மக்கள் எங்கே செல்வார்கள்? உள்ளூர் கட்டுமானங்களுக்கு பொருள் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைத்தாலும் அந்த பொருட்களினுடைய விலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு விலை,
விலை அதிகம் கொடுத்தால்தான் பொருட்கள் கிடைக்கிறது உள்ளூர் தேவைக்கு. ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக கனிமங்களை வந்து முடிச்சிட்டீங்க, இருக்கக்கூடிய கனிமங்களையும் அங்கே அனுப்பினீர்கள் என்றால் நாளை இந்த மாவட்டத்தினுடைய கட்டுமானங்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய கட்டுமானங்களுக்கு எங்கிருந்து பொருட்கள் கிடைக்கும்? எங்கிருந்து கிடைக்கும்? கேரளாவுக்கு தேவை என்றால் கேரளாவினுடைய கனிமங்களை எடுக்கட்டும். எடுக்க மாட்டார்கள். கேரள அதிகாரிகளும் கேரளாவினுடைய அமைச்சர், துறைமுக அமைச்சர் அகமது தேவர்கோவில் அவர்களும் கடந்த 2021ஆம் ஆண்டு அன்றைய திமுகவினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய ஏவா வேலு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து என்ன சொல்கிறாங்க? கேரளாவினுடைய அந்த விழிஞம் துறைமுகம் கட்டுமான பணிக்கு எங்களுக்கு நிறைய கற்கள் தேவைப்படுகிறது, தங்கு தடையின்றி. ஏன் தங்கு தடையின்றி? அந்த வாகனங்களை எல்லாம் சிறைபிடிக்கப்படுகிறது. யார் சிறைபிடித்தது? நாம் தமிழர் கட்சியினர் தான் சிறைபிடித்தோம். அந்த வாகனங்களை எல்லாம் தங்கு தடையின்றி கேரளாவுக்கு நீங்கள் அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறது கேரள அரசு. கேரளாவினுடைய அதிகாரிகள் யாரிடம்? திமுக அதிகாரிகளிடம், திமுக அமைச்சரிடம். அதை தொடர்ந்து தான் அளவுக்கு அதிகமாக கனிமங்கள் கேரளாவுக்கு பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் ஒவ்வொரு நாளும் அனுப்பப்பட்டது. இன்றைக்கு அதே கேரளாவினுடைய குரலாக மாவட்ட நிர்வாகத்திடம் திமுகவினர் கோரிக்கை வைக்கிறார்கள். எப்படி பார்ப்பது இதை? நாம் இங்கிருந்தும் அங்கே பொருள் போகுது, அங்கிருந்தும் இங்கே பொருள் போகுது அப்படிங்கிறாரு. இங்கிருந்து என்ன பொருள் போகுது? கனிமங்கள் செல்கிறது. அங்கிருந்து என்ன பொருள் இங்கே வருது? கோழி கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் வருகிறது. முல்லை பெரியார் அணை, அந்த அணைக்கு கீழே இருக்கக்கூடிய பேபி அணை, அந்த அணையை வலுப்படுத்துவதற்கு ஒரு 15 மரங்களை வெட்ட வேண்டும் என்று தமிழக அரசு கேரள அரசிடம் பல காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்குங்க. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கூட இதுவரைக்கும் கேரள அரசு அனுமதி கொடுக்கல. மரத்தை வெட்டுவதற்கு கூட அனுமதி கொடுக்காத கேரள அரசு அந்த மண்ணின் மலைகளை வெட்டி தமிழ்நாட்டிற்கு எடுத்து வர்றதுக்கு அனுமதி கொடுக்குமா? கொடுக்காது. 22 ஆண்டு காலமாகிறது நெய்யாறு இடதுகரை கால்வாயிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் வந்து தமிழ்நாட்டிற்குள் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தருவதற்கு மனமில்லாமல் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு இந்த மண்ணின் இதயமாக இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து நொறுக்கி நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கானவர்கள்? யாருக்கானவர்கள் நீங்கள்? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கட்டுமான தேவைகளுக்கு பிற மாவட்டங்களிலிருந்து பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது, அந்த லாரிகள் தான் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த லாரிகளை நீங்கள் கொண்டு வரங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து உண்மையை உளறிட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு காலையில் மதிப்பிற்குரிய நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் நேற்றைய தினம் அவர் மீது அவ்வளோ விமர்சனங்கள், அந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்ததுமே அவர் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு ஒரு மனு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தது மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுறாரு. அது பார்த்திங்கன்னா அதில் தேதி 23ஆம் தேதி இன்றைய தினம் கொடுத்ததாக செய்தி இருக்கிறது. ஆனால் இவங்க மனு கொடுத்தது நேற்றைய தினம். விமர்சனம் வந்ததும் அவசரமாக என்னதோ அவர் செஞ்சுருக்கிறாரு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அண்ணன் ஆஸ்டின் அவர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்ன செய்தி சொல்ல வரீங்க? இத்தனை விபத்துகள் நடந்தது, இத்தனை மரணங்கள் இந்த கனிமவள லாரிகளால் நிகழ்த்தப்பட்டது. அப்போல்லாம் உங்களுக்கு வர முடியலை, அப்போல்லாம் இந்த மக்களோடு உங்களால் இருக்க முடியலை. இப்போது லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வந்தாங்களாம். லாரி உரிமையாளர்கள் யார்? யார்? லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா? லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது உங்களுக்கு அவ்வளோ அக்கறைன்னா கடந்த 5 ஆண்டு கால உங்களுடைய ஆட்சி காலத்திலேயே லாரி உரிமையாளர்களுக்கு, லாரி ஓட்டுநர்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பு ஏற்பாடுகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ திமுகவினருக்கு நிறைய லாரிகள் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் இருந்து வந்தது இல்லையா? அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதானோ என்று மேலும் மேலும் அந்த சந்தேகம் இருந்தது இல்லையா? அந்த சந்தேகத்தை இவருடைய செயல்பாடுகள் உறுதிப்படுத்துகிறது. எவ்வளவு அவசரம் உங்களுக்கு! ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சூழலில் செதஞ்சு போச்சு. ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை முடிச்சுக்கிட்டு பக்கத்து மாவட்டத்தெல்லாம் ஒன்றா முடிச்சு அங்கேயும் இல்லை, அங்கேயும் கிட்டத்தட்ட வளங்கள் எல்லாமே முடிவடைந்து விட்டது. இப்போது
இருக்கக்கூடிய கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த வளங்களையும் எப்படியாவது அழிச்சு ஒழிச்சு கேரளாவில் கொண்டு கொட்டி நம்ம பாக்கெட்டை நிரப்பணுங்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமான மனசாட்சியற்ற ஒரு வேலையை செய்கிறார்களே. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி வராத? அடுத்த தலைமுறைக்காக இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் இந்த வளத்தையும் நாம் விட்டு வைக்க வேண்டுமே என்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு? அடுத்த தலைமுறையை நம்ம ஒரு வாழவே தகுதியற்ற ஒரு நிலமாக இந்த நிலத்தை நாம் மாற்றி வைத்து அடுத்த தலைமுறை கையில் கொடுக்க போகிறோமேங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இருக்காதா உங்களிடமெல்லாம்? படித்தவர்கள் தானே எங்கள் எல்லோரும். இந்த மண்ணினுடைய சூழலியலை பற்றி தெரிந்தவர்கள் தானே, இந்த மண்ணின் வரலாற்றை தெரிந்தவர்கள் தானே. இந்த மலை வளத்தால் இந்த மண் அடைந்த பலன் என்ன, அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பலன் என்ன, இந்த மலை வளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர் வளம் என்ன, அந்த நீர் வளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த விவசாயம், அந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதன் மூலமாகத்தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படை புரிதல் எல்லாம் உள்ளவர்கள் தானே நீங்கள். இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு பணம் தான் பெரியுது இல்லையா? பணம் தான் பெரியுது. வெறும் பணம் 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 பணம். என்ன செய்ய போகிறீங்க? இதெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சு என்ன செய்ய போகிறீங்க? போகிறப்போ எல்லாத்தையும் கொண்டு போகிறீங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி இடி தமிழக அரசுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு என்று நினைக்கிறேன், அவரை விசாரணை செய்வதற்கு அனுமதி கேட்டிருந்தது. இப்போது இவரையும் விசாரணை செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கிறது. அது வேறொரு வழக்கில். அப்படி இடியுடைய விசாரணை வளையத்திற்குள் அனிதா ராதாகிருஷ்ணன் கொண்டு வரப்பட்டால் இந்த குவாரி சார்ந்தும் அந்த ரீதியிலும் இவர் மீது விசாரணை நடத்த வேண்டும். இல்லைனா இவர் எதுக்கு ஓடோடி வர்றாரு, பதறி அடிச்சுட்டு வர்றாரு? இப்படி தான் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த ஆரம்ப கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் இந்த வாகனங்களை எல்லாம் சிறைபிடித்தோம். கனிமூல வாகனங்களை எல்லாம் சிறைபிடித்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு? திமுகவினுடைய நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர், அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் அவர்கள் ஓடோடி வர்றாரு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த வாகனங்களை எல்லாம் நீங்கள் சிறைபிடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த கனிமூல கடத்தல் நடத்துறது யார் நடத்துவது? இங்கே வெளியே கனிமவள முதலாளிகள், குவாரி முதலாளிகள், தனியார் முதலாளிகள் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்து அத்தனை உதவிகளையும் செய்து அதில் பங்கு பெற்று கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான் என்பது பொய் என்றால் நீங்கள் எதுக்கு பதறடிச்சிட்டு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? மக்கள் மரணமடைந்த போது, இந்த லாரிகளால் மக்கள் மரணமடைந்த போது வராத நீங்கள் இந்த லாரிகள் சிறைபிடிக்கப்பட்ட போது வருகிறீர்கள் என்றால் அப்போ உங்களுக்கு இதில் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அமலாக்கத்துறை இவர் மீது விசாரணை நடத்த வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் கேரளாவுக்கு கொண்டு போய் இப்போ நமக்கு பொருளே கிடைக்கல. விலை அவ்வளவு விலை இந்த கட்டுமான பொருட்களுக்கான விலை பார்த்திங்கன்னா அவ்வளவு உயர்ந்து விட்டது. காரணம் என்ன? பொருட்கள் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு கேரளா கடலில் கொட்டினீங்க. இப்போ பொருட்கள் இல்லை. அப்போ இருக்கிறதையாவது பாதுகாக்கணும் இல்லையா? பாதுகாப்பதற்கு இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் இருக்கிறத அழிக்கிறதுக்கான வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய உண்மையான முகம் என்ன என்பதை மக்கள் மன்றத்தில் இவர்கள் வெளிக்காட்டி விட்டார்கள். நாங்கள் கனிமவள கடத்தலை வெளிப்படையாக ஆதரிப்பவர்கள்தான். கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் கனிமவள கடத்தலை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருந்தோம். ஒன்றிய அரசின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் பழி போட்டு நாங்கள் தப்பித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது அதிகாரம் எங்கள் கையில் இல்லை. ஏற்கனவே அதிகாரத்தை இழந்தோம். பதவி எங்கள்கிட்ட இல்லை. இந்த கனிமவள கடத்தல் மூலமாக எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த கமிஷனையாவது நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்போது ஓடோடி தங்களை தாங்களே அம்பலப்படுத்தி விட்டார்கள் இவர்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது உள்ளபடியே நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இந்த மண்ணின் வளங்களை இன்னொரு மாநிலத்திற்கு தாரை வார்ப்பதை முன்னின்று நடத்தக்கூடிய இந்த கட்சிகள் முழுமையாக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த மண் பாதுகாக்கப்படும், இந்த மண்ணின் வளங்கள் பாதுகாக்கப்படும்.